ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள், ஓய்வு நாள் என்று பழைய ஏற்பாட்டிலே அழைக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாக கூடி அவர் ஜீவனுள்ளவர் என்று நினைவு கூறும்படி அவரை ஆராதிப்பதற்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் இது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய சமூகத்துக்கு போவோம். ஒரு சின்ன ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றியப்பா. ஆலயத்துக்கு போவதற்கு முன்பு இன்னொரு வார்த்தை உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு கொடுங்க. எங்கள் அனைவரின் இருதயத்தையும் ஐக்கியப்படுத்துங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க உங்க ஆலயத்துக்கு போவீங்க, நாங்க எங்க ஆலயத்துக்கு போவோம், அவங்க ஆலயத்துக்கு போவாங்க. என்னங்க இத்தனை ஆலயங்கள் ஏன் இருக்கு என்பாங்க. அந்த காலத்தில் எருசலேமில் ஒரே ஆலயம் இருந்தது. ஆனா இன்றைக்கு 2 அல்லது 3 பேர் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர், எந்த தேசமாக இருந்தாலும், எந்த கிராமமா இருந்தாலும், எந்த பட்டணமோ எந்த பகுதியா இருந்தாலும், அவருடைய நாமத்திலே கூடி வரும்போது அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும். பெயர்கள் சபைகளுக்கு அநேகம் இருக்கலாம், ஆனா எல்லாரும் தேவனின் பிள்ளைகள் என்ற விஷயத்தை மறக்க கூடாது. ஒரு தகப்பனுக்கு 4 பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு 4 பேர் இருக்கும், ஆனா அவங்க அவருடைய பிள்ளைங்க தான் இல்ல. ஆகவே நம்ம சர்ச்சஸ் பெயர் எதுவா இருந்தாலும், நம்ம டினாமினேஷன்ஸ் என்னவா இருந்தாலும், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் ரத்தத்திலே கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஜனங்க என்ற விஷயத்தை மறக்க கூடாதுங்க. சில சபைகளில் சில விசேஷமான முறைமைகள் இருக்கும், சில ஒழுங்குகள் இருக்கும், ஆனா சத்தியம் ஒன்றுதான். The way we present the gospel could be different. But இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அவருடைய நாமத்தில் இருக்கிற மகத்துவத்தை, அவர் கொடுக்கிற பாவ மன்னிப்பை, அவர் கொடுக்கும் விடுதலையை, அவர் மூலமாய் நித்திய ராஜ்யத்திற்கு சேர வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்ம கொண்டவர்களா இருக்கிறோம் இல்லங்க? ஆலயத்துக்கு தவறாம போறீங்களா? அப்பப்ப போறீங்களா? பாருங்க, வருஷத்துக்கு 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. 52 ஞாயிற்றுக்கிழமைகள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றேன்னு சொல்ல முடியுமா? ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு வந்துவிட்டோம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய பந்தி இருக்குன்னு அநேகர் ஆலயத்துக்கு போவாங்க. இந்த கர்த்தரின் பந்தியை மாதத்துக்கு ஒரு முறைன்னு யாரு ஒழுங்குபடுத்தினாங்களோ தெரியாது. விசுவாசிகளுக்கு இது ரொம்ப அனுகூலமாக இருக்காம். மாதத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு சென்று அவருடைய அப்பம் திராட்சரசம் எடுத்துக்கொண்டு வந்து விட்டா போதும் என்று நினைக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தி கொடுக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போகாவிட்டா மட்டும் அது சரி கிடையாதுங்க. ஏசாண்டவர் ஆலயத்துக்கு போனாரா? ஏசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நம்ம செஞ்சாலே போதுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய தேவையில்ல. அவர் என்ன செய்தார்? தனியா சென்று ஜெபிப்பாரு. அவர் தேவாலயத்துக்கு சென்று வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை வாசிப்பாரு, ஜெபிப்பாரு. 12 வயது இருக்கும் போதே அவருடைய பெற்றோர் இயேசு ஆண்டவரை எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு கொண்டு சென்ற போது 3 நாட்கள் ஆன பிறகு சடனா இயேசு ஆண்டவர் எங்க என்று அந்த பெற்றோர் தேடுகிறாங்க. அவங்களுக்கு காணப்படல. பாருங்க, லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். சாதாரணமா கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இந்த வசனங்களை தியானிப்போம், மற்ற நேரத்துல விட்டு விடுவோம். ஆனா இது ரொம்ப முக்கியமானது. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி வருஷந்தோறும் போவது போல எருசலேமுக்கு சென்றார்கள். பழக்கத்தின்படியே. அப்படி என்றால் பழக்கத்தின்படியே. பழக்கம் என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம் வரலாம். வழக்கத்தின்படி. அது ஒழுங்கு, ஒரு ஒழுங்கு. அது ஒரு ஒழுங்கு. தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையா ஆலயத்துக்கு போகணும் என்கிற எண்ணம். வழக்கத்தின்படியே. அப்பப்ப போறத இப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு முறையா நாம பின்பற்றுவதை வழக்கத்தின்படியே தேவனுடைய ஆலயத்துக்கு போனாங்க.
அவர் இன்னும் 12 வயது பிள்ளையா இருக்கிறதுனால எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கிறார் நினைச்சிருப்பாங்க. ஆனா 3 நாளுக்கு பிறகு அவரை எங்க தேடி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பிளே கிரவுண்ட்ல இல்ல, பிள்ளைகளோடு விளையாடி கொண்டல்ல, தேவாலயத்திலே காணப்பட்டார். 46ஆம் வசனம் பாருங்க. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 3 நாட்கள் ஆலயத்திலே உட்கார்ந்திருந்தாராம் நம்முடைய ஆண்டவர். நாம 3 மணி நேரம் உட்காரவே கஷ்டப்படுகிறோம். 3 நாட்கள் அவர் 3 நாட்கள் தேவாலயத்திலே உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாண போதகர்களுடைய பேச்சை அவர் கேட்டுக்கொண்டு அவர் வினாவிக்கொண்டு கேள்விகளுக்கு பதில்களை சொல்லிக்கொண்டு அநேக முறை ஏசாண்டவர் கேட்ட கேள்விகளுக்கு ஏசாண்டவர் அவருதான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதற்குதான் அவங்க அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்து போயிட்டாங்க. என்ன நீங்க கேட்கிற கேள்வி இவ்வளவு மெச்சூரான கேள்விகள்? ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமான நிலையில இருக்கிறவங்க கேட்கிற கேள்விகளை நீங்க கேட்கிறீங்களே. தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து, அவர் காரியங்களை குறித்து, அவருடைய திட்டங்களை குறித்து. ஆலயத்துக்கு போறது எதுக்குங்க? கொஞ்ச நேரம் ஆராதனையில் உட்கார்ந்துட்டு வருவதற்கா? தேவனுடைய ஆலயத்திலே உட்கார்ந்து தேவனுடைய திட்டங்களை அறியணும், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும், அவர் சித்தம் செய்யும்படிக்கு நம்மை நாம ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லை. ஆலயத்திலே நேரம் செலவிட மாட்டாங்க. எவ்வளவு குறைந்த நேரம் இருந்தா அவ்வளவு பெருசுன்னு நினைக்கிறாங்க. நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அங்க பதில் கிடைக்குங்க தேவனுடைய ஆலயத்திலே. நமக்கு சமாதானம், நமக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கும். சில டஃப் மேட்டர்ஸ் நம்ம எதிர்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டுமோ தெரியாத நிலைமையில் இருக்கும்போது ஏசாண்டவரிடம் கொண்டு வந்தா தேவனுடைய ஆலயத்தில் அவைகளை வைத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுக்கு தானே எங்க கெட் டுகெதர்ஸ்க்கு போனாலும் சில மீட்டிங்ஸ் போகும்போது அங்க இருக்கிற சிலரை உங்க கேள்விகளை கேளுங்க என்பேன். அவங்க கேட்கிற கேள்வியை பொறுத்து அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அங்க இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு என்று அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து பதில்கள் எடுத்து வந்து அவர்களுக்கு கொடுக்கும்போது ஆச்சரியமாக அந்த கேள்விக்கு கொடுக்கிற பதில் அதே கேள்விகளோடு இன்றைக்கு ஆன்லைன்ல பார்க்கிற ஆயிரக்கணக்கானவங்களுக்கு, அநேக இடங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பதில் கிடைக்கும்படி இருக்கு. ஆலயத்திலே நாம தேவனை மகிமைப்படுத்தினால் உலகம் எல்லாம் அவருடைய நாமத்துக்கு கனம் உண்டாகுங்க. 3 நாட்கள் அங்க இருக்கும்போது ஏன் எங்கே இருக்கிறீர் என்று கேட்டபோது என் பிதாவின் வீட்டு வேலையில இருக்கிறேன். நீங்க ஆலயத்துக்கு செல்லும் போது ஆராதனை முடிந்ததும் கொஞ்ச நேரம் இருப்பீங்களா? ஊழியக்காரரை சந்திப்பீங்களா? உடன் விசுவாசிகளை சந்திப்பீங்களா? ஆலயத்துல தனியா நீங்க ஜெபிப்பீங்களா? தேவனின் திட்டங்களை அறிந்து தேவனுக்காக, ஆலயத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஆசை, எண்ணம் 2-3 பேராய் சேர்ந்து ஜெபித்து ஏவுதலை பெற்று தேவனுடைய ஆலயத்துக்கு எப்படி அநேகரை ஈர்க்கும்படியாக செய்ய வேண்டும், தேவ பிரசன்னத்தை எப்படி ஆலயத்திலே காக்க வேண்டும் என்ற விஷயங்களை ஆலோசனை செய்கிறீங்களா? தயவு செய்து வருஷ கணக்கில் ஆலயத்துக்கு போகிற நீங்க தேவனுடைய ஆலயத்தில் நீங்க பணிவிடை செய்கிறவங்களா மாறணும், பங்கு பெறுகிறவங்களா மாறணும். அவருடைய ஊழியத்துல நீங்க பங்கு பெற வேண்டும். அவர் வழக்கத்தின்படியே ஒரு 12 வயது பிள்ளையாக ஆலயத்துக்கு வழக்கத்தின்படி சென்றார். பின்பு 33 வருஷம் பின்பு அங்கே 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க, அவர் 30 வயதில் பிரசங்கிக்க தொடங்கினார். அதன் பிறகு இருக்கிற பகுதியில பாருங்க, அவர் 30 வயதில் முதல் முறையாக அவர் திரும்ப தேவாலயத்துக்கு சென்றார் என்று இருக்கு 16ஆம் வசனத்தில். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். திருப்புங்க வேதத்தை. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லூக்காவின் சுவிசேஷம் 4:16. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். வழக்கத்தின்படியே அவருடைய 30ஆம் வயதில், அப்படின்னா கண்டினியூஸா அவர் சிறு பிள்ளையா இருந்தது முதல் தவறாமல் வழக்கத்தின்படியே ஜெப ஆலயத்துக்கு சென்று வசனத்தை வாசிக்க எழுந்து நின்றார்.
ஆலயத்துக்கு சென்று வந்து விடுவதல்ல. அங்க இருக்கும்போது அவர் அங்கே தர்க்கிப்பாரு, கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரு, அங்கே தேவனுடைய வசனத்தை வாசிப்பாரு, அநேகருக்கு கேட்கும்படி செய்வாரு. உங்களுக்கு நினைவு இருந்தா இன்னொரு இடத்துல அவர் ஆலயத்துக்குள்ள சென்று சுற்றி பார்த்து இதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்று சாட்டை எடுத்தார். எனக்கு என்ன வந்துச்சு நினைக்காம அவர்களை துரத்தி இது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று அதை சரி செய்தார். அதுபோல திரும்ப யோவானின் சுவிசேஷத்தில் இன்னொரு முறை பார்த்தால் என் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது என்றார். அங்கே பார்க்கிற வியாபார காரியங்களை துரத்தி அடித்து என் வீடு, என் பிதாவின் வீடு பரிசுத்தமானது, இதை வியாபார இடமாக்கினீர்கள் என்றார். அவர் எவ்வளவோ வேதனைப்பட்டார். ஆலயத்துக்கு நம்ம செல்லும் போது ஆலயத்தை நம்ம கள்ளர் குகையாகவோ வியாபார இடமாயும் உலக காரியங்களை பேசுகிற இடமாயும் இல்லாமல், நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள். உனக்கு அவர் செய்த நன்மைகளை குறித்து சொல்லு, அல்லது தேவனுடைய வசனத்தை கேளு. தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களுக்காக அவரை மனதார துதிசே. பாடல்கள் மூலமாய் அவரை மகிமைப்படுத்து. அதற்கு நம்ம ஆலயத்துக்கு போவது, ஆலயத்துல நம்ம ஒரு மூலையில உட்கார்ந்து ஜெபித்தால் நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்பார். நாம் அவரை ஆராதிப்பதென்றால் அவரை துதிப்பது, அவர் நாமத்தை புகழ்வது, அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதிப்பது, நமக்கு தேவையானதை கேட்பது, மற்றவங்களுக்காக விண்ணப்பம் செய்வது. 4 பாகங்களும் சேர்ந்த ஆராதனை. முதல்ல தேவனை துதியுங்க. அவருடைய பெருமையை, அவருடைய நாமத்தை, எவ்வளவு பெரிய தேவனுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு என்பதை உணர்ந்து, வானாதி வானங்கள் போதாத அவ்வளவு பெரிய தேவனே உமக்கு நன்றி, சர்வாதிகாரியே உமக்கு நன்றி, சர்வ வல்லமை உள்ளவரே உமக்கு நன்றி, உயிர் தெழுந்தவரே உமக்கு நன்றி என்று அவருடைய நாமத்தை, அவருடைய 1000 நாமங்களை நாம புகழ்ந்து 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 துதிக்கலாம். அதுதான் ஆராதனை. அவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துவது 2ஆம் பாகம். நம்மை உயிரோடு காத்தாரு, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, நாம கேட்ட எத்தனையோ கொடுத்தாரு. துதிக்கிறீங்களா? 3வது நமக்கு அனுதின தேவைகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கண்டங்கள், நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு இருக்கோ தெரியாது. ஆகவே நமக்கு தேவையானதை எங்கள் அனுதின மன்னாவை எங்களுக்கு கொடுங்க. மற்றவர்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கும் மன்னிங்க. எங்களை சோதனையிலிருந்து தப்புவீங்க என்று தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரே என் பலவீனங்களை எனக்கு குணப்படுத்துங்க. என் மனசு ரீதியான சோர்விலிருந்து விடுவீங்க. என்னுடைய வேலையின் விஷயத்துல, என்னுடைய கிரியைகள் விஷயத்தில் உதவி செய்யும்படி ஆண்டவரை கேட்பது தப்பு ஒன்றும் இல்லைங்க. கேளுங்க, நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு இருக்கு. ஆராதனையில கேட்பது கூட ஒரு பாகம். கடைசியா உங்களுக்காக மட்டும் ஜெபிப்பதல்ல, மற்றவங்களுக்காகவும் விண்ணப்பிக்கணும். நாம ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு போகும்போது நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கணும். தலைவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, இந்த உலகத்துல அழிந்து போகிற ஜனங்கள் எல்லாருக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆலயத்துக்கு போவது எதற்குன்னா, ஏதோ பழக்கமா போயிட்டு வருவதல்ல, அங்கிருந்து நம்ம பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு, நாம ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்ள, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு, தேவன் செய்த நன்மைகளை ஞாபகப்படுத்திக் கொண்டு அவரை துதிப்பதற்கு, அதுபோல அவருடைய நாமத்தில நாம் எல்லாரும் கூடி நாம பலவீனருக்காக, வியாதியஸ்தருக்காக விண்ணப்பம் செய்வதற்கு. நாம செய்கிற விண்ணப்ப ஜெபத்தினால அவங்க ஜெபிக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் கூட, நீ உன் அவிசுவாசியாக கணவருக்காக ஜெபித்தால், விண்ணப்பம் செய்தால், நீ உன்னுடைய பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் செய்தால், ஆவியானவர் அவங்க இருதயத்திலே காரியத்தை செய்வாரு. அவங்க அற்புதமான விதத்தில் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்க குடும்பமாக தேவாலயத்துக்கு போகிறீங்களா? போங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. முடிந்தவரை எல்லாரும் ஒரே ஆராதனைக்கு போங்க. சிலர் இன்றைக்கு மாத்தி மாத்தி போகிறாங்க, ஷிஃப்ட் எடுத்து போகிறாங்க. கணவன் ஒரு ஆராதனைக்கு, மனைவி ஒரு ஆராதனைக்கு. அப்படி அல்ல. தேவைப்பட்டா 2 ஆராதனைக்கும் போங்க. ஆனா அல்லது ஒரே ஆராதனைக்கு போங்க. அதை விட்டுட்டு ஒரு மனது உங்களுக்குள் வராவிட்டால், ஒரு இருதயம் இல்லாவிட்டால், ஒரே ஆவி இல்லாவிட்டால் ஒன்னும் சாதிக்க முடியாது. தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது, அவரை துதிக்கும் போது நாம அற்புதமான விதத்திலே பலப்படுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே,
உம்முடைய ஆலயத்துக்கு செல்லும்போது ஆண்டவரே, எங்கள் இதயங்களை ஆயத்தப்படுத்தி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது யாரும் சொல்ல அவசியம் இல்லாமல் வழக்கத்தின்படி நீர் எப்படி தேவ ஆலயத்துக்கு உம்முடைய வாழ்நாள் எல்லாம் சென்றீரோ, அப்படியே நாங்களும் கூட உம்முடைய ஆலயத்துக்கு செல்வதற்கு உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் யார் எங்கெங்க இருந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ, இன்னும் யார் யாருக்கு மனம் திரும்புதல் இல்லையோ, ரட்சிப்பு இல்லையோ, தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று வந்தாலும் எந்த ஆசீர்வாதமும் பெறாம இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை இன்றைக்கு விசேஷமாக சந்தீங்க. அப்பம் திராட்சரசம் கிட்ட போகும்போது தங்கள் மனசாட்சியாலே எச்சரிக்கப்பட்டு அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு உம்மோடு உறவு கொண்டு வாழும்படிக்கு உதவி செய்யும்படியாக கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்கிற கீழ்காணும் நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா தெரியப்படுத்திக் கொண்டே இருங்க. உங்களுக்காக நாங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் நிச்சயமாக பதில் கொடுப்பாரு. இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமைல கர்த்தருடைய பந்தி இருக்கு. கல்வாரி சபையில எங்களோடு கூட கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் சென்னை சுற்றி இருக்கிறவங்களா இருந்தா நீங்க கண்டிப்பா வாங்க. சபையெல்லாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். உங்களுடைய பிரேயர் பர்டன்ஸ் மட்டுமல்ல, உங்க பிரேஸ் ரிப்போர்ட்ஸையும் கூட எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருங்க. ஆண்டவரை துதிப்பதற்கு உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இன்றைக்கு கல்வாரி சர்ச்ல நடக்கிற ஆராதனை உங்களுக்கு லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். கல்வாரி சபையிலே நடக்கிற இந்த 2வது தமிழ் ஆராதனையை உங்களுக்கு லைவ் கொடுக்கிறோம். நீங்க பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்திலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.